வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 52 ரிவ்யூ தாங்க. ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அட் சின்னசாமி ஸ்டேடியம் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆர்சிபி 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஒரு லோ ஸ்கோரிங் கேம் தான் சொல்ல முடியும். ஏன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஆர்சிபி. 147 ரன்ஸ் தாங்க ஜிடி அடிச்சாங்க. அந்த ஸ்கோர்ல எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு பூரா விளாட்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்லே பாத்தீங்கன்னா ஒரு புவர் பேட்டிங் டிஸ்பிளே எந்த டீம் அதிகமாக கொடுத்ததுன்னு பார்த்தா ஜிடி தாங்க சொல்லுவேன். பிகாஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் பவர் ஹிட்டிங் மிஸ் ஆகுது. டேவிட் வில்லர் அடிப்பாரு டு சம் எக்ஸ்டென்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷாருக் கான் கொஞ்சம் அடிப்பாரு. அது தவிர்த்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 130-140 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுற பிளேயர்ஸ் தான். பட் ஸ்டில் அதுக்குன்னு 147 பாத்தீங்கன்னா அடிச்சிருக்க கூடாது. டெஃபினட்டா அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கணும். எஸ்பெஷலி இனிஷியலா பவர் பிளேல அவங்களுக்கு இன்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது. இதே ப்ராப்ளம் தான் சிஎஸ்கேக்கும் இருக்கு. பட் ஜிடிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சுப்மன் கில்லோட ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சஸா அவர் அவுட் ஆகிற விதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ ஆஸ் அ கேப்டனா அவர் ஃபெயிலியர் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா முதல் தடவை கேப்டன் பண்றாரு. ஹீ வில் ஆல்சோ லேர்ன். பட் அஸ் அ பேட்ஸ்மேனா ஒரு ஃபெயிலியர் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் பெல் அடிக்குதுன்றதா உண்மையான ஒரு விஷயம். இதுல வேற வேர்ல்ட் கப் ரிசர்வ்ஸ்ல வேற அவர் இருக்காரு. பட் வே அவர் விளையாடுறத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைக் ஹி டசன்ட் டிசர்வ் டு பி இன் தட் ரிசர்வ்ஸ்ன்ற மாதிரி தாங்க இருக்கு உண்மையா சொல்லணும்னா. ஸோ அட் சேம் டைம் ரிதிமான் சாகாவும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதுக்கு பதில் தே கேன் ட்ரை அவுட் மேத்யூ வேட். அதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்ல ஃபெயிலியர். அவர் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேன். பட் ஆனா இந்த மேட்ச்ல அவர் சொதவிட்டாரு. ஸோ டாப் 3 சொதப்பும் போதே பாத்தீங்கன்னா ஜிடி அப்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஷாருக் கான் அண்ட் டேவிட் மில்லர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டேவிட் மில்லர் அவுட் ஆனார். அங்கதான் லைட்டா கேமே சேஞ்ச் ஆச்சுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ராகுல் தெவாட்டியா வந்தாரு. அதுக்குள்ள ஷாருக் கானும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ 2 செட் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆனவனே அப்பவே ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆயிடுச்சு ஜிடிக்கு. என்னதான் ராகுல் தெவாட்டியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேமியோ மாதிரி விளையாடினாலும் அதர் சைட்ல பெருசா சப்போர்ட் இல்லை. அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய பிளண்டர் ஜிடி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி லோ ஸ்கோரிங் கேம் தான். அது போலர்ஸை வச்சு அவங்க 20 ஓவர் விளையாடி இருக்கலாம். தேவையில்லாம விஜய் சங்கரை வேற இம்பாக்ட் பிளேயரா அமைச்சு கடைசியில் அது 4 காசுக்கு பிரோஜனம் இல்லாம ஆயிடுச்சுங்க. சீரியஸ்லி. ஏன்னா 7 பாலுக்கு 10 ரன்னும் அடிச்சாரு. அது பெரிய இம்பாக்டே ஆகல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் ஒரு போலர் அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் பின்னாடி. புரியுதா உங்களுக்கு? டெஃபினட்டா மேபி ஒரு சந்தீப் வாரியரோ இல்ல அவரு இன்ஜுரி இருந்தா வேற ஏதாவது ஒரு போலர்ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ரஷீத் கானுக்கும் ஏதாவது இன்ஜுரி போல இருக்கு. டக் அவுட்லேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் லேட்டா போலிங் போட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆர்சிபியோட போலிங் எஃபர்ட் ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிராஜ் பயங்கர கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னையே கேட்டீங்கன்னா ஏன் சிராஜ் எடுத்தீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்குவாட்ல. ஏன்னா அவரோட T20 ஃபார்ம் எடுத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கு. பட் அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 மேட்சஸ் ஆர்சிபிக்கு அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆக்சுவலா சூப்பரா தான் போட்டாரு. கண்டிப்பா அவரோட ஆட்டிடியூட கொஞ்சம் கட்டேல் பண்ணிட்டு அவரோட திறமையை மட்டும் காமிச்சாருன்னா அவர் ஒரு நல்ல போலர் தான் நான் என்னைக்குமே சொல்லுவேன். பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் தே வாண்ட் டு வின் த வேர்ல்ட் கப். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சிராஜ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே வராரு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். 4 overs 28 runs 2 wickets குட் பர்ஃபார்மன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் யாஷ் தயாலும் சூப்பரா போட்டாரு. 4 overs 21 runs 2 wickets. அண்ட் விஜய்குமார் வைஷாக்கும் 3.3 overs 23 runs 2 wickets பியூட்டிஃபுல்லா போட்டாருன்னு சொல்ல முடியும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்வப்னில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. 1 run தான் கொடுத்தாரு. கரண் சர்மா வாஸ் எக்ஸ்பென்சிவ்ங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்பின்னர் அடி வாங்க தான் செய்வாரு. அது கரண் சர்மாவா போச்சு. பட் ஸ்டில் மேஜர் ஃபாஸ்ட் போலர்ஸ் சில இந்த 1 over ஸ்பின் போலிங் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருந்துச்சு ஆக்சுவலா ஆர்சிபிக்கு. அதனாலதான் 147 அடிக்க முடிஞ்சது ஜிடிக்கு. அண்ட் சேசிங்ல பாத்தீங்கன்னா வேற லெவல் ஸ்டார்ட்டுங்க. ஃபேப் டுப்ளிசிஸும் விராட் கோலியும். பட் அதிகமா அக்ரெசரா இருந்தது பாத்தீங்கன்னா ஃபேப் டுப்ளிசிஸ் தான். நான் ஏற்கனவே என்னோட லைவ் ஷோல சொன்ன மாதிரி ஃபேப் இந்த மேட்ச்ல அடிப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் எக்ஸாக்ட்லி பண்ணாரு. 64 ரன் 23 பால்ல ஏதோ 10 பவுண்டரி 3 6 278 ஸ்ட்ரைக் ரேட்டு. எப்பா மனுஷன் வேற லெவல்ல விளையாடினாருங்க. நிஜமா ஒரு பழைய ஃபேப் டுப்ளிசிஸை பார்த்த மாதிரி இருந்தது. சிஎஸ்கேக்கு விளையாடி கொடுப்பாரு பாத்தீங்களா, அந்த ஃபேஃபை பார்த்த மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை நவுந்து அப்படி ஸ்ட்ரைட்டா 6 அடிக்கிறது அதெல்லாம் செம்மையா விளையாடினாரு. சரியான கவுண்டர் பஞ்சுங்க. வாய்ப்பே கிடையாது. 5.5 overs 92. அப்பதான் அவர் அவுட் ஆனாரு. அப்ப என்ன நினைச்சோன்னா ஓகே 10-12 ஓவர்ல முடிச்சிருவாங்க போல இருக்கு கேம் அப்படின்னு. அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் நடந்தது. இன்னொரு பக்கம் விராட் கோலி சூப்பரா விளையாடினாரு 42க்கு. ஆனா எப்ப ஃபேஃப் அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் ஒரு 25 ரன்ல டக்குன்னு 6 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இருந்த ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டார்டிங்ல அடிச்சதுனால பால்ஸ் நிறைய இருக்கு. ரன்ஸ் கம்மி தான். ரிக்வயர்ட் ரேட்டே 4 runs 4.5 தான் இருக்கு. ஸோ ஈவன் தோ இஃப் தே லூஸ் விக்கெட்ஸ் தே கேன் வின் த மேட்ச். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சு, விராட் கோலியும் ஸ்பின்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டாரு 150 பால்ல. அண்ட் அவர் அவுட் ஆனோடனே பாத்தீங்கன்னா ஆஹா ஒரு மாதிரி ஜிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஆர்சிபி ஃபேன்ஸா ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன நடக்குது, எனக்குமே ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆயிடுச்சு. என்ன வின் பண்ண வேண்டிய மேட்சை போட்டு விட்டுருவீங்க போல இருக்கேன்ற மாதிரி. பட் லாஸ்டா தினேஷ் கார்த்திக் அண்ட் ஸ்வப்னில் சிங்
இந்த bowler போட்டார் பார்த்தீங்களா, he looks to be a good decent bat also. எனக்கு தெரிஞ்சு இந்த மயங்க் சாகர் வச்சு விளாண்டாங்களா இனிஷியலா, அதுக்கு வந்து தே கூட பிளேட் வித் ஸ்வப்னில் சிங் கண்டிப்பா எஃபெக்டிவா இருந்திருக்கும். அவர் சில ஸ்வீட் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா விளாண்டாரு நூறு அஹமத், அண்ட் தினேஷ் கார்த்திக்கும் சென்சிபிளா விளாண்டாரு. ஸோ அவங்க 2 பேரும் சென்சிபிளா விளையாடி ஆர்சிபிக்கு ஒரு 4 விக்கெட் விக்டரியை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இட் வாஸ் அ கன்வின்சிங் வின். நீங்க என்னதான் 4 விக்கெட்ஸ்னாலும் அவங்க ஆல்ரெடி கேம்ல எப்பயோ ஜெயிச்சிட்டாங்க. ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தான், சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சு விக்கெட்ஸ் விட்டாங்க, அது வேற விஷயம். பட் 13.3 ஓவர்ஸ்லேயே 14 ஓவர்ஸ்குள்ளேயே அவங்க முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமாண்டிங் வின். ஆப்வியஸ்லி புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜிடி, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. போலிங் வைஸ் ஜோஷ்வா லிட்டில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த சீசன்ல, அண்ட் 4 விக்கெட்ஸ் சூப்பரா போட்டாருங்க. பவுன்சர் டாக்டிக் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருந்தது எப்படி விக்கெட்ஸ் எடுக்கணும்னு. மற்றபடி மோஹித் சர்மா ஆல்ரெடி இஸ் ஹேவிங் எ டெரிபிள் ஐபிஎல், அண்ட் மேட்சுக்கு மேட்ச் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அவரோட எக்கனாமி ரேட்டு. அவரை தூக்கி நியூ பால்ல கொடுத்தது இன்னொரு பிளண்டர். ஏன்னா நீங்க தேவையில்லாம விஜய் சங்கரை வந்து என்ன சொல்றது இம்பாக்ட் பிளேயரா விளையாடினதுனால உங்களுக்கு இங்க ஒரு போலர் எடுக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் ஹேஸ் டு கவுண்டர் ப்ராப்பர்லி. உங்க இம்பாக்ட் பிளேயரை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க, அதுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் மாதிரி இதேதான் சிஎஸ்கேக்கும் ஆச்சு லாஸ்ட் கேம். ஸோ டீம்ஸ் ஹேவ் டு பி வெரி என்ன சொல்றது அலர்ட்டா இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவே ஜிடி ஹேட் அ புவர் கேம். எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்து இப்போ மேபி அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் போலரே கிடைச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் பெருசா எஃபெக்டிவா இருந்திருக்காரு ஆர்சிபி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் விளாண்டதை பார்க்கும்போது. ஸோ எனிவேஸ் குட் வின் ஃபார் ஆர்சிபி. தே ஆர் ஹேவிங் 8 பாயிண்ட்ஸ். இப்போ இன்னுமே அந்த ஸ்லிம்மர் ஹோப் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஜிடி பொறுத்தவரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி ஈஸி டாஸ்க் ஃபார் தெம் டு என்டர் இன்டு டாப் 4. ஏன்னா அவங்களோட ஸ்குவாடை பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போதைக்கு அஃபிஷியலா மும்பை வெளியில போயிட்டாங்க. நாளைக்கு டபுள் ஹெட்டர்ஸ் இருக்கு, அதுல கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், முக்காவாசி தெரிஞ்சிடும் மிச்சம் இருக்க 2 டீம் எது போக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஃபேஃப் டு பிளேசஸ்ங்க. அநியாயமான இன்னிங்ஸ்ங்க, தாறுமாறான இன்னிங்ஸ். 64 பால் 23 ரன்லாம் அல்டிமேட் இன்னிங்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் பேஸே செட் பண்ணாரு. இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஆர்சிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தே ஹேவ் நத்திங் டு லூஸ் அப்படின்னும் போது நீங்க அப்படிதான் விளையாடணும். ஸோ அதுதான் எக்ஸாக்ட்லி ஃபேஃப் காமிச்சாரு. அதிரடி ஆட்டம்னா இப்படிதான்டா இருக்கணும்ன்ற மாதிரி காமிச்சாரு. பழைய ஃபேஃபை பார்த்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்ட் தரும். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கேட்டா நான் கெத்து போலர்ஸ்ன்னு கொடுப்பேன். ஜென்ரலா சொதப்பல்ல தான் வருவாங்க ஆக்சுவலா ஆர்சிபி போலர்ஸ் நம்ம லிஸ்ட்ல. இப்போ கெத்து போலர்ஸ் லிஸ்ட்லேயே வராங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ ஐ வில் கிவ் தட் அவார்ட் டு சிராஜ், யாஷ் தயால் அண்ட் ஆல்சோ விஜய்குமார் வைஷாக். அவங்க 3 பேருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கண்டிப்பா அந்த அவார்டை கொடுத்தாங்க. ஏன்னா 3 பேருமே சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ கெத்து போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவார்ட்ஸை இவங்க 3 பேருக்கு பிரிச்சு தரும். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் வந்து ஸ்வப்னில் சிங் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஓவர் போட்டு 1 ரன் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா 9 balls 15 runs டீசெண்டா முடிச்சாரு. குட் லிட்டில் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா அவருக்கு இந்த அவார்டை நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி கிங் கோலிங்க. எஸ்பெஷலி அவரோட அந்த ரன் அவுட் தாறுமாறா இருந்துச்சு. ஒரு கேட்சும் எடுத்தாரு. ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரண்டா இருந்தாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணுவார். பிளஸ் அந்த ஒரு வைபே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவார் அவரோட ஃபீல்டிங்னால. ஸோ இந்த மேட்ச்ல செம்மையா அது தெரிஞ்சது. நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இன் ஃபீல்டிங். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டு வந்து நம்ம விராட் கோலிக்கு தரோம். ஸோ இந்த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட டாப் ஆர்டர் இருக்குங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக விளாட்னாங்க. அதாவது ஒரு இன்டென்ட்டே இல்லை. இன்டென்ட் என்னைக்கு ஒரு டீம் காமிக்கலையோ அன்னைக்கு அவங்க அடி வாங்குவாங்க. இதுதான் சிஎஸ்கேவும் பண்றாங்க. அண்ட் ஜிடி இதன் பல முறை பண்ணிட்டாங்க. பவர் பிளேல சொதப்படுறது ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் கொஞ்சம் பெயில் பண்றாங்க. பட் ஆப்போனன்ட் டீம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்கள போட்டு துவச்சுறாங்க. இதே 6 ஓவருக்கு 90 ரன் இருந்தாங்க யாரு ஆர்சிபி. இவங்க என்ன பண்ணாங்க, 6 ஓவருக்கு வெறும் 35-40 அடிக்கிறாங்க. ஸோ இன்டென்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஜிடி பேட்ஸ்மேன்ஸ், எஸ்பெஷலி அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களா அவங்க தான். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டேவிட் மில்லர் விக்கெட்டுங்க. ஏன்னா நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. மேபி அவர் இன்னும் ஒரு 20 ஓவர்ஸ் நின்று இருந்தாருன்னா இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல சின்ன கிரவுண்ட்ல நல்லா ஒரு காட்டியிருப்பாருங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. ஸோ அவரோட விக்கெட் கரண் சர்மா எடுத்தாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப வைட்டலா அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா டேவிட் மில்லர் விக்கெட் தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.